Hey guys, welcome to Midfield Reaction. So இன்னைக்கு என்ன கிளிப் அமைச்சிருக்கீங்க அப்படின்றது பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு அங்க அனுப்புங்க. அங்க இருந்து எடுத்து அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா அனுப்பிச்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போலாம். வெளியே போறியா? ஆமா, அதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. இது அப்படியே பேங்க்ல டெபாசிட் பண்ணு. 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்களே, ஒருவேளை இதை எடுத்துட்டு நான் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நீ அப்படி ஓடுறதா இருந்தா மட்டும் சொல்லு, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கியாச்சும் உனக்கு தெரியும், அப்படியே ஓடு. ரொம்ப நாள் ஆசை போல. இந்த உலகத்துல அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கிற மன உளைச்சலுக்கு மத்தடியிலேயாச்சும் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு போனா அங்க காக்கா தலைமையிலே பேணு இன்னும் மன உளைச்சல் பண்ணுது. சீரியஸ்லி அது காக்கா ஐபர் தெரிஞ்சு இருக்கிற டென்ஷன் அந்த காக்கா மட்டும் கையில மாட்டிச்சு, அது சூப்பர் டர்ன்னு கீச்சிட்டு இருப்பான். சரி, அதெல்லாம் வைங்க, உள்ள வைங்க. என்னாச்சு நேத்து உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டிங்க ஏதோ சண்டை வர ஞாபகப்படுத்துற நேத்து அந்த ஆண்டி சரியான சிக்கத்தை கொடுத்துறடே. என்னாச்சு? என்ன பண்ணா? நம்ம அவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா நம்ம கோச்சிக்க கூடாது, நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் அவங்க கோச்சிப்பாங்க. அப்படி என்ன நீங்க கேட்டீங்க? அப்படின்னு ஆண்டி கேட்டாங்க. ஆமா, நேத்து அந்த ஆண்டி கேட்டுச்சு, நீ சிரிக்கவே மாட்டியா, நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைன்னு. நான் சொன்னேன் நான் சிரிப்பேன் அப்படின்னா. சரி, நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அதான் நானும் கேட்டேன், நீங்க குளிக்கவே மாட்டீங்களான்னு கேட்டேன். இத சாக்க வச்சு இந்த ஆண்டி குளிக்கல பாக்கலான்னு பாக்குறேன். எது மில்லட் நூடுல்ஸா? மைல்டு மசாலா தானே? லிட்டில் மில்லட்டும் வாங்கிக்கோ. எங்க பாரு பாரு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அதான் ஏ பைத்தியம், பை ஒன் கெட் ஒன், ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புரியுதா? புரியாம பேசாத, வாங்கினா காசு அதிகமாகும். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? ஏ பைத்தியம், ஏ காசுல அதிகமா நீ எடுத்துன்னு போயா? யோ யோ, ஆடி டிஸ்கவுண்ட் இல்லையா? ஆடி ஆஃபர் கேக்குறது இந்த பிசாசு, உனக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தெரியலையா? ஏய் நில்லு. ஏய், நைஸ். சுகர் குறைக்க என்ன செய்ய வேண்டும்? நீ கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான்மா. குண்டா சக்கரை காப்பில போட்டு குடிச்சா எப்படி சுகர் குறையும்? ஒரே நாளில் 1 கோடி சம்பாதிப்பது எப்படி? அதுக்கு பேங்க்ல போய் கொள்ளடிச்சு அடுத்த நாள் புளிஞ்சல புளி சாதம் தான் தின்னணும். தாய், அம்மாக்கு ரொம்ப பசிக்குதுடா, இதை செஞ்சு குடுறா. மாமா போமா, தூக்கம் வருதுமா. உன்னை 10 மாசம் சுமந்த. உங்களுக்கு யாராச்சும் என்ன தத்தெடுக்கணும்னு ஆசை இருந்தா தத்தெடுப்ப சாய தரையில போட்டு போட்டுப்ப பாழுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டேன், ஏன் லைக் பண்ணல? இல்ல, நான் பார்க்கவே இல்லையே. ஏன் இன்னும் பார்க்கல? அப்புறம் ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்டோட லிங்க் அனுப்பிச்சேன், அதை பாத்தியா? இல்ல, அதையும் நான் பார்க்கல. ஏன்? ஏன்னா பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன் முடியாதுண்ணா? இந்த போன்ல அதெல்லாம் கிடையாது. ஏன் உன் போனுக்கு என்னாச்சு? இந்த போனையே வச்சிருக்க? அந்த போனை வச்சுட்டு பழைய பட்டன் போனையே நான் மாத்திட்டேன். ஏன் மாத்துறேன்? ஏன்னா உன் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, அப்புறம் நீ போகிற போஸ்ட்லாம் லைக் பண்ணணும், நீ அனுப்புகிற ப்ராடக்ட்டை ஆன்லைனில் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும், அப்பப்போ ஜிபேயில் வேறு காசு அனுப்ப சொல்லுவேன். இது எதுவுமே இதில் பண்ண வேணாம்ல. இது மட்டும் இல்லாமல் வெளியே எங்கேயாவது போனால் வீடியோ கால் பண்ணி நீ எங்கே இருக்குன்னு காட்டுன்னு வேறு கேட்பேன். அது இல்லாமல் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் வேறு ஷேர் பண்ண சொல்லுவேன். இந்த ஃபோனில் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அதனால தான் இந்த ஃபோனை மாற்றிட்டேன். இந்த காலத்தில் போய் இந்த மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணுறியா? அப்புறம் யாராவது ஒன்று மதிப்பாங்களா? அதை விட எனக்கு நிம்மதி தான் முக்கியம். அதனால இந்த ஃபோன் தான் நான் இனிமேல் வச்சுக்க போகிறேன். லோகேஷ் கனகராஜ் சார் படம் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் விஜய் சேதுபதி சார் வந்து பவானி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. நான் அது பண்ணதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி நான் பவானியாவும் விஜய் சேதுபதி சார் ஹீரோவும் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தியேட்டர் இன்னும் அலறும் சார். பயங்கரமா இருக்கு சார். பேச்சுவார்த்தை இல்லை சார், பட் திறமை மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் செல்வாக்கு மேல நம்பிக்கை இருக்கு சார். மக்கள் செல்வாக்குனால தான் அது வர்றாங்க சார். ஒன்னும் இல்ல, அந்த மாஸ்டர் படத்துல பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எத்தனை விக்கெட் அவுட்? எனக்கு வந்து நியூஸ் போட்டு 2 விக்கெட் அவுட். இதுக்கு மேலே அந்த பசங்க சுத்திட்டு இன்னைக்கு சத்தவே நாளைக்கு சாவா, நாளைக்கு சத்தவே நாளைக்கு சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏய் வாத்தி வாத்தி, அப்புறம் நான் பரபரப்ப குப்புற படுக்கிறேன், மட்டமெல்லாம் படுத்துருந்தேன். ஸோ இதை வந்து சார் ஒரிஜினலா சோப்பு போட்டு நான் ரீல்ஸ் நிறைய பண்ணியிருப்பேன். அதை பாருங்க, என் ஓன் வாய்ஸ்ல பண்ணதும் பயங்கர ஹிட்.
கமெண்ட் எல்லாம் கரெக்டா சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்கம்மா. அதாவதுமா காக்கிற மாதிரிலாம் தான் கல்லறி படம். ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் லைக் விழுவும், அதெல்லாம் எல்லாரும் விட்டுறாங்கம்மா. கமெண்ட் பேட் கமெண்ட் வர்றப்ப பேட் கமெண்ட் தான் பெருசா நினைக்கிறாங்க. ரீசன்மா இந்த கான்ஃபிடென்ட் தான்ப்பா என் லைஃப்ல இல்ல, இது வேணும் எனக்கு. ஏண்டியா மணி 12ஆவது, லைட்டும் ஆஃப் பண்ண மாட்டேற, தூங்கவும் மாட்டேற. உனக்கு அந்த இடத்துல தூக்கம் வரலன்னா அந்த ரூம்ல போய் தூங்க தானே, ஹால்ல. சரி நீ வேலைக்கு ஆக மாட்ட விடு. என்ன பண்றாங்க மோனியா? அவ எப்படியும் தூங்க போறது இல்ல, நைட் டியூட்டி தான் பார்க்க போறா. நாம தூங்கலாம்னா? குட் நைட். குட் நைட். விடிய விடிய சிவராத்திரி தான். ஏங்க என் கைக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? வேற என்ன, என் பையன் தான் இருப்பான். வேற லெவல். நம்ம சேனல் டீ தானே? டீ தான்டா. நீ கப்பல சொல்லிடுவா. இல்லடா எனக்கு கப்பல வேணாம். வேற நான் வாங்கி தரேன் லாலிபாப் சப்பு. கப்பு வாங்கிட்டாங்களாமா? எந்த கிளாஸ் தம்பி ஊத்தணும்? இந்த கப்பல ஊத்து. அட பொம்மால நான் இதுல குடிக்க மாட்டேன். அப்புறம் நிலவுக்கு தற்கொலை கிடையாது. போங்கடா போங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு எவனும் பேசக்கூடாது. ஈசா லாக்கா இந்த டைம்ல கூடா ஏன்னா வீட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன், சவுண்ட் போட்டாரு. சரியா? ஹலோ ஹலோ போறம்போக்கே. சொல்லு பேபி. எவ கூட இருக்க? பேபி நீ நினைக்க மாதிரி நான் எவ கூட இல்ல, சத்தியமா வீட்ல இருந்து ரொம்ப சின்சியரா படிச்சிட்டு இருக்கேன். இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி எப்படியாவது டாக்டர் ஆகுது. இப்படி படிச்சு கிளிக்கிற லட்சணமா பிரேக்கப் இனிமே என் மூஞ்சிலே முடிச்சாத. சீ போன வை. எப்படி புரிய வைப்பு வந்தது சவுண்ட் போடாத. ஈசலா கப் நம்ம எங்க போற? சிஎஸ்கே ஃபேன் கப் ஜெயிச்சிட்டோம். கங்க்ராட்ஸ்ங்க, சூப்பர். அப்ப கிளம்புறேன். ஓடுற கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க, எவ்வளவு கலாய்ச்சிருப்பீங்க. பார்த்தல விராட் கோலியோட 18 வருஷம் தவோண்டா, அவர் கேப்டன்சிலே அடிச்சோம்ல கப்ப. அவர் கேப்டன்சிலியா? இல்ல நாங்க இது ஸ்குவாட்ல ஏசலுட்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ஹாலிவுட். எந்த ஹாலிவுட்? முடிஞ்சது. இங்கிலீஷ் தெரியுமா? தெரியுமே. London Bridge is falling down, up above the hill so high. வெரி பேட் இங்கிலீஷ். பார்த்தல 18 வருஷம் தவங்க அப்புறம் கடைசியா கப் அடிச்சிட்டோம். லைசென்ஸ் எடுத்தியா? இல்லையே, அடுத்த வருஷம் தான் 18வது. அடுத்த வருஷம் எடுத்துருவோம். அம்மா வயித்துலயே ஐபிஎல் பாத்து பாப்போல. மேல நேத்து இந்த ஏபிசிடின்னு யாரோ ஒருத்தன் வந்தான்ல, மிஸ்டர் 360 forgive this little girl. அந்த கேர்ள் யாரும் வரலையே. வந்தா கிறிஸ் கேர்ள். யூனிவர்ஸ் பாஸ் பாவமாச்சே. அவங்களே அந்த கப்ல கை வச்சாங்க. நீயே இப்போ எங்க கை வைக்கற? மினி ஹார்ட் அட்டாக். ஆர்சிபி ஓட ஃபேன் தான் நீங்க? லாயல் ஃபேன். ஆர்சிபி பிளேயர்ஸ் யாராவது சொல்லுங்க. விராட் வேற. விராட் கோலி வேற. அனுஷ்கா சர்மா. மாட்டியா? இந்த விராட் கோலி அனுஷ்கா சர்மா கப்பலுக்காக ஆர்சிபி சப்போர்ட் பண்ற நாய் தானே நீ? அவங்க போஸ்ட்லாம் போயிட்டு அண்ணா நீ யூ ஆர் தி பெஸ்ட் கப்பல் இன் தி வேர்ல்ட் அப்படி கமெண்ட் பண்ற கம்னாட்டி தானே நீ? அடியே நீ எல்லாம் ஆர்சிபி ஃபேன்னு சொல்றது மத்த லாயல் ஃபேன்ஸ்க்கு அசிங்கோண்டி. 18 வருஷமா கப்புக்காக காத்திருக்கிறவனே 3 ஸ்டோரி தான் போடுறான். ஒண்ணும் தெரியாதவங்க 1008 ஸ்டோரி போடுறாரு. ஏய் இந்த ஸ்டோரி பாரு. விராட் கோலிடா, தலடா, கிங்டா. ஏன்டா ஸ்டோரி அப்லோட் ஆக மாட்டேங்குது? எத்தனை ஸ்டோரி இது? 1999 only. இன்ஸ்டாகிராமே ஹேங் ஆயிடுச்சேடி. இன்னும் நீங்க அடுத்த மாசம் வரைக்கும் ஸ்டோரி போட்டுட்டே இருப்பீங்களா? இல்லையே, அடுத்து கப் அடிக்கிற வரைக்கும் போடுவோம். அப்போ நீங்க அடுத்த 18 வருஷம் வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சீரியஸ்லி bloody fool. பொறாமையில பேசுறோம். ஒரு பொண்ணு நமக்கு கிரஷா தெரியும் போது அப்படிதான் பண்ணுவேன். அவளையே நம்ம லவ் பண்ணும் போது நான் அப்படித்தான் பேசுவேன். அவளையே மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிதான் பேசுவேன். நான் பிறந்துட்டேன். சூப்பர். எனக்கு பைலட் ஆகணும். அதெல்லாம் நீ சொல்லு, அதான் நான் சொல்லு. முதல்ல ஸ்கூலுக்கு போ.
லைஃப் ஓகே ஸ்கூல் முடிஞ்சு என்ன மார்க் இது என்ன மார்க் வச்சிருக்கீங்க சரி காலேஜ் முடிச்சிட்டேன் அரியர் வச்சு உன வேலை தருவாங்க போய் அரியர் கிளியர் பண்ணு போ அரியர் கிளியர் பண்ணிட்டேன் சூப்பர் கொஞ்சம் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு வா என்ஜாய் வாயிலடி நமக்கு இருக்கிற ஃபேமிலி சிச்சுவேஷன் ஹேர் லாஸ் ஃபினான்ஷியல் லாஸ் பிசிக்கல் லாஸ் இந்த லாஸ் எல்லாம் வச்சுட்டு என்ஜாய் பத்தி நினைச்சு பார்க்கலாமா நல்ல வேலையை பாரு போ சீக்கிரம் போய் வேலை இன்டர்வியூ கடைசியா வேலை வாங்கிட்டா முதல்ல இஎம்ஐ போட்டு எப்படி ஒரு வீட்டை வச்சிரு சரியா வீட்டை வச்சிரு போ வீடு வச்சு முடிச்சிட்டியா ஓகே வீடு இருக்கு அப்ப வேலையும் இருக்கு சரி நீ பொண்ணு பார்க்கலாம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு சரியா கல்யாணம் பண்ணு பாஸ் கல்யாணம் முடிச்சிட்டியா குழந்தை எப்படி பிறக்குது நான் உனக்கு பயாலஜி கிளாஸ் அதை எடுக்கணுமா இல்ல சரி ஆகிற வேலையை பாரு போ குழந்தை பிறந்துருச்சா சரி படிக்கவே இல்லாத படிக்க வச்சு வளரவே ஆக்டர் ஆக அதெல்லாம் தேவையில்லை நல்ல கம்பெனி பார்த்து வேலைக்கு போக சொல்லு ஒரு வழியாவே படிச்சு முடிச்சு வேலையும் வாங்கி கல்யாணம் முடிஞ்சு குழந்தைய பிறக்க முடிஞ்சிடுச்சா சூப்பர் ஆமா நீ எங்க இருந்து ஸ்டார்டிங் எழும்பி பிறந்து வந்தா இங்க இருந்தா அங்க நீ லைஃப்ல நீ முடிவு பண்ணலனா என்ன மாதிரி ஒருத்தன் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான் இதை காட்டு இப்படிதான் போவா ஓகே நெக்ஸ்ட் யார் வரோம் நெக்ஸ்ட் வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஸ்கூல் போங்க வேற லெவல் ஏய் பேபி என்னடா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கவா வந்து எங்க கூட டீ போடு இவங்களுக்கு வேற வேலை இல்ல என்னம்மா என்ன டீ போட சொல்லிட்டு நம்ம அம்மா எப்படி இருக்கேன் நம்ம அம்மா போன டைம் பார்த்ததுல இந்த டைம் நெத்தி கொஞ்சம் மேல ஏறி இருக்குது போல நீ வேற ஏன்டா சாவடி இருக்கம்மா இருடா சரி எங்க போயிட்டு இருக்க இறங்க போவேன் ரோட்டு கடை டீ குடிக்கிறா சரியா அதானே என்னன்னு தெரிஞ்சல நீ சரி போ ஐடியா விட்டுறேன் நானும் பின்னாடியே வரேன் போ வேற லெவல்றாடா அதுக்கு வாய் சொன்ன ஒன்றும் நல்ல வேற மாதிரி என்ன சொல்றது வெயில் மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னா வேற லெவல் வந்துருக்கும் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சேன் தெரியுமா அது காரணம் இங்க நான் சில பேர் நம்பினதான் இங்க பாரு இங்க எல்லாம் நல்லா பேசணும் சிரிப்பான உன் சந்தோஷமே கலந்துக்கணும் உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும் புரியுதா ஆனா அந்த படம் வந்து அதை பிரேக் பண்ணிருக்கும் எஸ் தன் குடும்பத்துக்காக தன்னை பத்தி கவலைப்படாம தன் குடும்பத்துக்காக தன் சுயத்தை மறந்து உழைக்கிற அவர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அவங்க வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் மகாராஜாக்கள் தான் நைஸ் இன்னைக்கு எல்லாமே கிளிப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஃபேவரட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ண மறந்துடாதீங்க midfield.yt அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அங்கே அனுப்புங்க அங்கே எடுத்து நான் அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் until this is midfield bye guys bye